இன்றைக்கி வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பெரிய மித்தை பற்றி பார்க்கலாம். இதில் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, ஹை ரிஸ்க் எடுத்தால் ஹை ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஹை ரிஸ்க் இருந்தால் பெரும்பாலான டைமில் வந்து ஹை ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனால் சில டைமில் வந்து ரிஸ்க் மாத்திரம் தான் இருக்கும், ரிட்டர்ன் வந்து கிடைக்காது. அதில் தான் இந்த ஸ்லைடில் போட்டிருக்கேன், ஹை ரிஸ்க் இஸ் நாட் ஈக்குவல் டு ஹை ரிட்டர்ன் அப்படிங்கிறத பற்றி நான் போட்டிருக்கேன். இதுக்கான வந்து பாஸ்ட் எவிடன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் கடந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா குவாண்ட் மல்டி அசெட் ஃபண்ட் வந்து 17.21% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதே 10 வருஷ பீரியடில் ஸ்மால் கேப் உடைய கேட்டகரி ஆவரேஜ், அதாவது 10 வருஷம் முடிஞ்ச ஒரு 13 ஃபண்டுடைய ரிட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக தான் கிடைச்சிருக்கு. அதாவது 16.89% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. இந்த ரிட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா 25 ஜூலை 2025 டேட் படி இருக்கிற ரிட்டர்ன்ஸு. சரிங்களா? இந்த 13 ஃபண்டு என்னென்ன அப்படிங்கிறது வந்து இதில் கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் 20.89% கொடுத்துருக்கு. இதில் ரொம்ப கம்மியாக ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஆதித்ய பிர்லா சன்லைஃப் ஸ்மால் கேப் வந்து 13.2% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதனுடைய ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 16.89% தான் கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், ரைட் சைடு பாட்டத்தில் இருக்குது 16.89%. சரிங்களா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்மால் கேப்னா ஹை ரிஸ்க்னா ஹை ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் சில டைமில் வந்து நம்ம கம்மி ரிஸ்க்லேயே வந்து நல்ல ரிட்டர்ன் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம எப்பயுமே வந்து ஏற்கனவே சொன்னபடி ரிட்டர்ன் மாத்திரம் பார்க்கக்கூடாது, அந்த ரிட்டர்னுக்கு தேவையான ரிஸ்க் என்ன அப்படிங்கிறதும் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஸ்மால் கேப்புடைய கேட்டகரி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 16.65%. ஆனால் குவாண்ட் மல்டி அசெட் ஃபண்டுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தீங்கன்னா 11.53, அதாவது அதை விட கம்மியான ரிஸ்க்கு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக நமக்கு தெரியும் ஃப்ளக்சுவேஷன்ஸு, அது எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கிறோ அந்த அளவுக்கு நல்லது. ரெண்டாவது ரேஷோ பார்த்தீங்கன்னா ஷார்ப் ரேஷோ ஸ்மால் கேப்புடைய கேட்டகரி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 1.11 இருக்குது. ஆனால் குவாண்ட் மல்டி அசெட்டுக்கு வந்து 1.42. இது ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நல்லது, ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது வந்து நல்லதுன்னு அர்த்தம். மூணாவது ரேஷோ பார்த்தீங்கன்னா சார்டினோ ரேஷோ, இது வந்து ஸ்மால் கேப்புடைய கேட்டகரி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 1.52 இருக்குது. ஆனால் குவாண்ட் மல்டி அசெட்டுக்கு பாருங்கள், அதோட நியர்லி டபுள் இருக்குது, 2.34 இருக்குது. இதுவும் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. அதுக்கு அடுத்த ரேஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்மால் கேப்புடைய கேட்டகரி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா -0.05. ஆனால் குவாண்ட் மல்டி அசெட்டுடைய ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா 5.84. கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ரேஷோ, இது வந்து ஸ்மால் கேப்புடைய கேட்டகரி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா -0.61. ஆனால் குவாண்ட் மல்டி அசெட்டுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா 0.87. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்லேயும் வந்து ஸ்மால் கேப் ஜாஸ்தியாக இருக்குது, ரிட்டர்ன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஆவரேஜ் பார்க்குறப்போ குவாண்ட் மல்டி அசெட்டை விட வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ரிஸ்க் எடுத்தாலும் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நினைக்கிறது வந்து ஒரு தப்பான வந்து ஒரு கருத்து. இந்த ரிஸ்க் ரேஷஸ் வந்து எந்தெந்த ஃபண்டுக்கு உள்ளது அப்படிங்கிறது வந்து இந்த சார்ட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதில் இன்ஃபர்மேஷன் ரேஷோ வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருந்து எடுக்கணும். ஒவ்வொரு இதுலேயும் வந்து எந்த வெப்சைட்லேயும் ஃப்ரீயாக கிடைக்காது. ஈவன் வேல்யூ ரிசர்ச்சில் போனீங்கன்னா கூட அதில் வந்து ஒரு லாக் சிம்பிள் மாதிரி போட்டிருப்பாங்க, அது பெய்டு வெர்ஷனில் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் தான் கிடைக்கும். நான் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்து நான் கொடுத்துருக்கேன். நான் அந்த 13 ஃபண்டும் அந்த 13 ஃபண்டுடைய ஆவரேஜும் வந்து நான் கொடுத்துருக்கேன் நான். ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஹை ரிஸ்க் எடுத்தால் ஹை ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து எப்போதைக்குமே உண்மை கிடையாது. சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோ ரிஸ்க்லேயும் வந்து நல்ல ரிட்டர்ன் எடுக்கலாம். கரெக்டுங்களா? இதில் வந்து இன்னொன்று வந்து ஃபண்ட் செலெக்ஷனுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். கேட்டகரி செலெக்ஷனோட ஃபண்ட் செலெக்ஷன் வந்து அதை விட ரொம்ப முக்கியம். ஃபண்ட் செலெக்ஷன் பண்ணுறப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத அவங்கள விட ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அதை விட பெட்டராக வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம். நான் என்னுடைய கிளைண்ட் நிறைய பேருக்கு வந்து குவாண்ட் மல்டி அசெட் கொடுத்துருக்கேன். என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கும் நிறைய பேருக்கு இது தெரியும். அது மாத்திரம் இல்லாமல் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்னா என்னென்னா, அந்த மார்க்கெட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபண்டு வச்சுருக்க ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு, அந்த ஒர்த்து இல்லைன்னா அதை விட பெட்டராக இருக்கிற ஃபண்டுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறது. அதாவது ஸ்மால் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷம் முன்னாடியே என்னுடைய கிளைண்ட்டு வந்து நிறைய பேருக்கு நான் ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன். ஸ்மால் கேப்லேருந்து மல்டி அசெட்டுக்கு வந்து நான் மாற்றி கொடுத்துருக்கேன். இதுதான் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக மேனேஜ்மெண்ட் பண்ணுறப்போ நம்ம வந்து லோ ரிஸ்க்லேயே வந்து நல்ல ரிட்டர்ன் எடுக்க முடியும். எப்பயுமே ஹை ரிஸ்க் எடுத்து தான் ஹை ரிட்டர்ன் எடுக்கணும்னு தேவை கிடையாது. நிறைய இன்வெஸ்டர் வந்து இதில் வந்து தப்பு பண்ணுறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. See you in the next video.